ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாருமே குரூப் 1 சரி குரூப் 4 எல்லாம் வந்துட்டுருக்கு. நான் டெய்லி இந்த மாதிரி ஒரு முக்கியமான கொஷினோடைய ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், அனலைஸ் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக குரூப் 1ல் மெயின்ஸில் கேட்ட கொஷின். ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா எப்படியாவது ஒரு கொஷின் இதில் வந்து கேட்டுருவாங்க. ஸோ நிர்வாக சீர்திருத்த குழு. ஸோ இது வரைக்கும் 2 நிர்வாக சீர்திருத்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. முதல்ல வந்து 1966, ரெண்டாவது வந்து 2005. 1966 ஜனவரி 5 முதல் நிர்வாக சீர்திருத்த குழுவை வந்து ஏற்படுத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை வந்து ஆராய. அதுக்கப்புறம் அனுமந்தையா என்றவர் அவருடைய தலைமையில் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். 1969 இவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் மொத்தமாக 20 அறிக்கையை வந்து கொடுக்குது. அதில் முக்கியமான பரிந்துரைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்லுவாங்க. அரசு நிர்வாகத்தில் வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா, இப்போ லோக்கல் கொண்டு வந்தது வந்து எந்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்சிலேருந்து கொண்டு வந்தது தான். பிரதமர், அமைச்சர், முதலமைச்சர் இவங்களுக்கான சிலரை கொண்ட ஒரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு மன்றமை வந்து அமைச்சிக்கணும். அப்புறம் திட்ட ஆணையத்தும், அதுவும் திட்ட ஆணையம்னா பிளானிங் கமிஷனும் சரி ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் வந்து இன்னும் அறிவுபூர்வமாக மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர் வந்து மத்திய அரசுடைய முகவராக இல்லாமல் அவர் வந்து சுதந்திரமாக செயல்படணும். முதலமைச்சர் வந்து ஒரு வேளை மக்களுடைய நம்பிக்கை பெருக்கணும், சட்டமன்றத்தை கலைக்கிறாரு அப்படின்னா அதை வந்து ஆளுநர் வந்து ஏற்றுக்கணும் உடனே. ஸோ இந்த மாதிரி வந்து நிர்வாக சீர்திருத்த குழு ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து சொல்லும். இப்போ 2வது நிர்வாக சீர்திருத்த குழு பார்த்திங்கன்னா 2005 ஆரம்பிப்பாங்க. இதனுடைய ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா வீரப்ப மொய்லி, அதுக்கப்புறமா ராமச்சந்திரன்றவர் வருவார். இவங்க வந்து 2007 இவங்களுடைய பரிந்துரையை சமர்ப்பிக்கிறாங்க. இதில் மொத்தம் 163 பரிந்துரைகள் கொடுப்பாங்க. அதில் 153 பரிந்துரை தான் பார்த்திங்கன்னா மாநில அரசின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் தொடர்பானவை ஆகும். இந்த குழுவுடைய முக்கிய பரிந்துரை, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 பரிந்துரை பார்த்த முக்கியமானது இங்கே 3 தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை, நீதித்துறை இதில் வந்து சில மாற்றங்கள் செய்யணும், காவல் நீதி. நெக்ஸ்ட்டு அடுத்து குற்ற விசாரணை அப்படின்னா காவல்துறையினுடைய சேர்ந்து இல்லாமல் பிற பணிகளிலிருந்தும் அதை பிரித்து விட வேண்டும் சொல்கிறாங்க. சட்ட முறையாக அமல்படுத்தப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க உள்துறை அமைச்சகத்தின் ஒரு சிறப்பு படையை அமைக்க வேண்டும். ஸோ காவல், நீதி, அப்புறம் குற்ற விசாரணைக்கு தனியாக பிரிக்கணும். சட்ட முறையாக அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு உள்துறை அமைச்சகம் வந்து சிறப்பு படையை அமைக்கணும்னு சொல்கிறாங்க.